சொரக்காய் சட்னி செய்ய போகிறோம். சொரக்காய் சட்னி நிறைய பேர் சொரக்காய் குழம்பு தான் செய்வாங்க. நம்ம வந்து இந்த சொரக்காயை வச்சு சூப்பரான ஒரு சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்றதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். சொரக்காய் சட்னி செய்கிறதுக்கு முதல்ல வானல் அடுப்பு மேலே வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி கொட்டிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுக்கிற இந்த சொரக்காயை கொட்டிடலாம். காய் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம புளி போட்டுக்கலாம். புளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொரக்காயை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்குங்க. தண்ணியெல்லாம் விட்டு வதக்கிறாதீங்க, எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய குழந்தைங்க காய் சாப்பிட என்ன பண்ணுறாங்க, காய்களை மட்டும் பெருக்கி தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. ஆனால் நீங்கள் இந்த சட்னியாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஒரு அருமையான ரெசிபி தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை. காய் நல்லா வெந்துருச்சு. வாங்க ஃபேன் போட்டு இதை நம்ம ஆற்றிக்கலாம். சொரக்காய் சட்னி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சூடான சாப்பாட்டுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அடுத்த சட்னி என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.